சரி, இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். அதை கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன இது வேணால் பண்ணுங்கள், என்ன சாதம் அங்கே கூட அவங்கள விட்டு கொடுக்கலையா அவர்? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றுமே இல்லைண்ணே, இப்போ நான் வரேன்னு ஒரு தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கு. தகவல் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் அலர்ட் ஆகிறீங்களா இல்லையா? பாலாஜி வராரு இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு, இந்த இது கூட ஏன் அவர் அலர்ட் பண்ண முடியலன்னு தான் நான் கேட்குறேன் உங்களை. கரூர் மாவட்ட செயலாளர் இன்று நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு தேவையான சட்ட உதவிகள் கூட கட்சியின் தலைமை தரப்பில் வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் குடும்பத்தினர் தரப்பில் முன்வைக்கப்படுது. அது நமக்கு அவங்க அணுகியிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியாதுண்ணா. தாவேக்காவில் வழக்கறிஞர் அணியெல்லாம் இருக்கிறாங்க. போதிய அளவில் ஒரு நல்ல வழக்கறிஞரை நியமித்து அதற்கான சட்ட பாதுகாப்புன்றது அவருக்கு வழங்கப்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், கட்டமைப்பு கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம், அதான் மெயின். அதாவது யார் எப்போ என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதை வந்து நல்ல ஆலோசனையாக கூட இருக்கலாம். நான் தான் ஒரே வாரம் சொன்னேன், இந்த சம்பவம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே சில விஷயம் புரிய வச்சுருக்கு. அவருக்கு அவர் நிறைய அனலைஸ் பண்ணுவார், என்னென்னா கூட இருக்கிறதுனால தெரியும், நிறைய அனலைஸ் பண்ணுவார். என்னுடைய குற்றச்சாட்டு ஃபுல்லாகவே ரெண்டாம் இவங்களோட மேலே தான். இவங்க வந்து கைட் பண்ணிடணும், இவங்க கைட் பண்ணி இது இப்படி இருந்திருக்கணும், இந்த டைமுக்கு வரணும். மெயினாக டைம் சார். நீங்கள் பர்மிஷன் வாங்குறீங்களா சார்? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்குறீங்க, இந்த டைம் ஏன் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலை? அப்படி நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி இதோடைய வேல்யூவேஷனை சொன்னால் தான் தெரியும் அவருக்கு. ஓகேங்களா? ஷூட்டிங் அதை வேறு, போகிறாரு, நடிக்கிறாரு, சம்பளம் வருது, அதெல்லாம் வேறு. இது பொலிட்டிக்கல் இருந்தபோது அவருக்கு நீங்கள் ஆலோசனை வழங்க உங்களையும் அப்போ கூட வச்சுருக்காரு. இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஏன் கூட வச்சுருக்காரு சொல்லுங்கள்? நான் கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை. இருந்தாலும் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம், நண்பர் அதை தாண்டி அவருக்கு சில விஷயம்லாம் புரியலன்னா அது நீங்கள் புரிய வைக்கிறதுக்காக தான் கூட இருக்கீங்க. இதெல்லாம் வந்தார், இடங்களுக்கு சென்றார். ஆனால் இன்னமும் கூட இந்த மக்கள் வருவார் சார். இப்போ நான் சொல்லியிருக்கேன் சார், இப்போ வருவார், டெஃபினட்டாக வந்து பார்ப்பார். நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக வருவார், ஷோராக வருவார். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பாக சந்திப்பார் சார்.